சரித்திரங்களை எல்லாம் கேட்டா மாதிருபக்தி பிதிருபக்தி எல்லாம் வரும். ஏதாவது மாதா பிதாக்கிடத்துல சரியா நடக்காமல் இருந்தா அந்த தோஷங்களும் விலகம் விட்டார். அந்த தோஷங்கள்லாம் போயிடும். ஏன்னா பஷ்டாத்தாபம் ஏற்படும் இல்லையோ, ஆஹா அப்பா இருக்கிற போது நாம் சரியா சிசுரூஷை பண்ணலையே, கிடைக்குமோ பிதா மாதாவுடைய சிசுரூஷை, பெரிய மகாபாகியம் இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கலையேன்னு மனசு உருகினா போரும். அவ பட்ட கவலைக்கு நாம் ஏதாவது பதில் செய்ய முடியுமோ? மாதா பிதாவுக்கு மாத்திரு கையில 17 பிண்டம், 17 பிண்டம்னு, அப்பாவுக்கு ஒரு பிண்டம், அம்மாவுக்கு 17 பிண்டம். குழந்தை 12 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வரல, 12:15 ஆயிருக்கும், சித்திர மாசம் வெய்யல்ல. அம்மா தள்ளாத உடம்புல போய் வீடு வீடா காப்பலாம், என் குழந்தைய பாத்தியா, எங்க தம்பியை பாத்தியாப்பா, வல்லியடா சாப்பிட வல்லியே வல்லியேம்பலாம். அவன் எங்கேயாவது ஒரு பறவையோட விளையாடிட்டு இருப்பான், ஒரு குருவியோட விளையாடிட்டு இருப்பான். இருந்து வெய்யல்ல ஊர்வல் ஸ்கூலுக்கு அவன் வேற தருவாள், இங்க வருவான். ஓடி வந்து அன்னம் போட்டுருப்பலாம். அம்மா எனக்காக நீ அப்படி ஓடினியே வெயில்ல, அதுக்காக மாதிரி பிண்டம் ததாமியம், ஒரு பிண்டம் போடுன்ட்டாள். ஒவ்வொரு அம்மாவும் கவலைப்பட்டிருப்பாள், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் வேதமே நமஸ்காரோஹி பித்ருணாம் நமோ வஃப்ரிதரோ ரசாய நமோ வஃப்ரிதரசுஷ்மாய நமோ வஃப்ரிதரோ ஜீவாய நமோ வஃப்பிதரஸ்வதாயை நமோ வஃப்பிதரோ மன்யவே நமோ வஃப்பிதரோ ഘോരായ பிதரோ நமோ வஹ. நமஸ்காரோ ஹி பிதॄணாம் நாள் அதி பிரியங்கர இது சேஷானுட்டாள். பரமப்பிரியமாம் பிதர்களுக்கு நமஸ்காரம். அந்த தத்துவம் தெரிஞ்சவாள் தான் அப்படி விடமாட்டாள். யாரோ வைதிகால் சொன்னாள் என்கிட்ட சங்கலிங்கர்வாளை பத்தி, அவள் கொஞ்சம் நடுப்புல ஏதோ சிரமம், நமஸ்காரம் பண்ண முடியாது, ஸ்ராத்த தண்ணிக்கு மட்டும் பண்றாள்னு சொன்னாள். ஆச்சரியப்பட்டேன் கேட்டு. ஸ்ராத்த தண்ணிக்கு மட்டும் கேளு நமஸ்காரம் பண்ணுவா அன்னைக்கு ஒரு நாளைக்கு. இது வேதத்தினுடைய ரகசியம், இது பிதர்களுக்கு பண்ணி ஆகணும் நமஸ்காரம். இப்படி பண்றாள்னா இதை கேட்டதே கண் கலங்கித்தது. என்ன பிதர்களிடத்துல பக்தி இருந்தா தான் அது பண்ணணும்னு தோணும். பெரிய புண்ணியம். சுதர்மத்தை விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இதிகாசங்கள்லாம். பகவத் அனுகிரகமும் கிடைக்கும், பாபங்கள்லாம் போகும். இப்படி பீஷ்மர் பிரதிஜை பண்ணி சந்தனு திருப்தி பண்ணி வச்சு பிதாவுடைய பரமானுகிரகத்தை அடைஞ்ச புண்ணிய சரித்திரம் பீஷ்ம பிரதிஜைங்கிறது. இன்னொரு பிரதிஜை அது பின்னாடி வரப்போறது, அது யுத்த காலத்துல. அதுவும் பெரிய புண்ணிய சரித்திரம், அதையும் சிரவணம் பண்ணணும். அத்தியாச்சரியமான சரித்திரம். நாளைய தினம் பாண்டவாளுடைய உற்பத்தி முதலீடுகளை சுருக்கமாக சொல்லி திரௌபதி ஸ்வயம்வரம், ஆச்சரியமான கல்யாணம். சுவாமி வந்து கோபாலனுடைய அனுகிரகத்தாலே எல்லாம் நடக்குது. பகவத் பிரசாதம் பரிபூர்ணமா இத்தனை பக்தாளுக்கும் உண்டாகும். பாரத சிரவணம் எத்தனையோ ஜென்மாவில் பண்ண புண்ணியத்தாலதான் கிடைக்கும். 100 கோதானம் பண்ணின புண்ணியம் ஒரு மணி காட்டா. அதுக்காக தான் எல்லாம் கூடி வந்திருக்காள். இதுல இருந்து முத்து இருவாள், ஜிசிஜி ராமநாத இருவாள் தான் வந்திருக்காங்க. இங்கிருந்து இங்க கேட்கணும், பாரதம் கேட்கணும், இது கிடைக்குமான்னு. இது பெரிய மகத்தான புண்ணியம். எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி ஸ்ரீகள் பகவான்கள் குழந்தைகள் எல்லாம் கேட்டு நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு கோபாலனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திராளாகணும். டாகரம் வந்துருக்காளா, பகவான் சகலக்ஷேமத்தையும் கொடுப்பாள். டாகரம் எல்லாம் அன்னதான குடும்பம். அதெல்லாம் இந்த தர்மங்கள் எல்லாம் இயற்கையாவே ஈடுபாடு உண்டு. யாரும் நடத்த முடியும்? யாரோ மகான்கள் நடத்துற இடத்துல வந்து கலந்துண்டு இந்த புண்ணியத்தை அடையிறவாள் தான் புத்திமான்கள். அவன் எல்லாரும் இந்த புண்ணியத்தை அடைய முடியாத ஒரு ரீதியில அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காள். அவனை அவன் நினைச்சா அவளுக்கு இன்னொருத்தர் ஒத்தாசம் பண்ணுவா. எல்லாரும் இந்த புண்ணியத்தை அடையட்டோம்னு அவளுடைய கருணை. இது பெரிய மகத்தான புண்ணியம். இந்த புண்ணியத்தை எல்லாரும் குழந்தைகளுக்கு பெரிய சொத்தாக தேடி வைக்கணும். பாரத சிரவணம் என்ற புண்ணியத்தை கோபாலனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா நம்ம எல்லோருக்கும் உண்டாகணும்னு சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு திரௌபதி கல்யாணம். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविन्दयोदिनि वादिनि विष्णुनिदादिनि जिष्णुनुते भगवति हे चितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. நாளைக்கெல்லாம் 7 மணிக்கே ஆரம்பிச்சுடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் தாமசிச்சு போச்சோ, அவா கார் சொன்னபடி வந்துடுதோ. நான் முத்துவீர்வாளத்துல வந்து பரப்பிட்டு வரேன், ஒரு கார் பின்னாடியே விரட்டின்னு வருது. என்னன்னு பாக்குறேன், காரை வந்து விலக நிறுத்தி மாலைகளே புஷ்பத்தை கொண்டு வந்து அரோபக்தாள் எல்ஐசியில உள்ளவாள் நரசிம்மந்து. நான் மாலை போட்டு புஷ்பங்கள்லாம் கொடுத்து பழங்கள்லாம் கொடுக்கணும்னு ஓடி வரேன். சித்தம் நிறுத்தணும்னா நிறுத்தினா 10 நிமிஷம் எனக்கு. அப்புறம் உடனே சந்தியா காலம் வந்துடுத்து. தீர்த்தத்தை பார்த்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணாம இங்க வந்தா அது வந்து பெரிய தப்பா தோணிட்டது. சந்தியாவந்தனம் பண்ணணும். நம்ம ராமண்ணா வேற பிறந்துட்டோம் இல்லையோ, சிரமமா இருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டியதா போறது. அதனால தாமசிச்சு போச்சு. நாளைக்கு சரியா 7 மணிக்கு ஆரம்பமாயிடும். மயி குரு மங்களமம்
அம்புஜவாசினி மங்களதாயினி மஞ்சுகதே மதிமலஹாரிணி மஞ்சுளபாஷினி மன்மததாத வினோதரதே முனிஜனபாலினி மௌத்திகமாலினி சத்குணவர்ஷிணி சாதுனுதே ஜய ஜய ஹே மதுசூதனமோ மோதவிதாயினி வேதனுதே குந்தசும பிருந்தசம மந்தஹசிதாஸ்யம் நந்தகுல நந்த பரதுந்தலன கந்தம் பூதனி ஜகீதலவதூததுரிதம் வாதபுரநகமிமமாதருஹிதப்ஜே. இன்றைய தினம் மண்டபப்படி நடத்தின ஸ்ரீமான் மகாதேவிவாளுக்கு அவ குடும்பத்தாருக்கும் பகவான் சகல க்ஷேமத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் நமः பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினः. ஏஷவோ பரதா ராஜா சோமோஸ்மாகம் பிராமணாநாகம் ராஜேத்யாஹ தஸ்மாத் சோமராஜானோ பிராமணாஹ பிரதித்யன்னாம ராஜ்யமதாயீத்யாஹ ராஜ்யமேவாஸ்மின் பிரதிகதாதி.